இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் இன்னும் 2 நாளையில் புதாத்திய ராஜயோகம் 4 ராசிக்கு வரப்போகுது. உங்கள் ராசி அதில் இருக்கான்னு பார்த்துக்கிறங்க. ஜோதிடத்தில் பிப்ரவரி 11 புத கிரகம் கும்பராசிக்கு பயிற்சி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். மறுநாள் பார்த்திங்கன்னா பிப்ரவரி 12 கும்பராசிக்குள் சூரிய பகவானும் நுழைஞ்சிட்றாரு. புதன் மற்றும் சூரியன் இந்த 2 கிரகங்களும் கும்பராசியில் இணையுது. இதனால் புதாத்திய ராஜயோகம் உருவாகுது. இந்த புதாத்திய ராஜயோகம் சுபமான யோகமாக பார்க்கப்படுது. இதில் நீங்கள் உங்கள் ராசி இருக்கான்னு பார்த்துக்கிறங்க. அந்த வகையில் நாளைக்கு மறுநாள் கும்பராசியில் சூரியன் மற்றும் புதன் கிரகங்கள் இணைய போகிறதுனால 4 ராசிகள் யாருக்கெல்லாம் லாபம்னு பார்த்துருவோம். முதல்ல ரிஷபராசி என்பர்களை எடுத்துக்கிட்டால் இந்த புதாத்திய ராஜயோகத்தால் நினைத்த பெரிய காரியங்கள் எல்லாம் நிறைவேறும். வேலையிலும் தொழிலிலும் பணம் குவியும். ஓரிடத்துல இல்லாமல் பல வருமானங்கள் உங்களை வந்து சேரும். கல்வி அல்லது போட்டியில் நீங்கள் பயிற்சி பெற்றுட்டு இருந்தீங்கன்னா இந்த நேரம் சிறந்த நேரம். வெற்றி வாய்ப்புகள் குவியும் நேரம். குடும்ப வாழ்க்கையும் ரொம்ப இனிப்பாக இருக்கும். கன்னிராசி என்பர்களுக்கு வேலை தேடினீங்கன்னா உங்களுக்கு சிறந்த காலகட்டம். இந்த காலத்தில் வேலை ஜாஸ்தி கிடைக்கும். நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். பணியிடத்தில் முதலாளியின் நம்பிக்கையே பெறுவீங்க. இதனால் பதவி உயர்வு கிடைக்கும். மனப்பழக்கம் திடீர்னு அதிகரிக்கும். துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கையில் எடுக்கிற அனைத்தும் வெற்றியில் தான் முடியும். சமூகத்தில் உங்கள் சமூக வட்டம் உயரும். ரொம்ப பிரபலமானவர்களுடன் உங்களோட பழக்கம் ஏற்பட போகுது. இதனால் எதிர்காலத்தில் நன்மை வரலாம். இந்த காலகட்டத்தில் பணமும் குவியும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் உங்களை தேடி கைக்கு வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். மீனராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டால் இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சியும் செழிப்பும் அதிகரிக்கும். பணப்புழக்கத்தில் எந்த குறையும் இல்லை. வாழ்க்கையில் புதிய பாதை திறக்கும். உங்கள் கடின உழைப்புக்கு நிச்சயம் தக்க சன்மானம் கிடைக்கும். இதுவரை இந்த பதிவில் மீனராசி என்பர்கள், துலாம் ராசி என்பர்கள், கன்னிராசி என்பர்கள், மேலும் ரிஷபராசி என்பர்கள் இவங்களுக்கெல்லாம் புதாத்திய ராஜயோகம் வருதுன்னு சொல்லி இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். இவங்கெல்லாம் நல்ல இந்த வாரத்தில் சைன் ஆவாங்க அப்படின்றது புதிய கருத்து. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.